இந்தாப்புல தக்காளி ஒண்ணு போட்டு மிளகு ரசம் வை, ஒரு தக்காளி மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு தக்காளி சாப்பிட்டா என்ன போங்க மண்ணாளி போட்டீங்க. நான் கத்திரிக்காய் அரைச்சி வச்சுட்டு கருவாடெல்லாம் பொறிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். நீ புளிப்ப ஊத்தி ஒரே புளிப்பு கருவாட்டம் கத்திரிக்காய் ரெண்டு பேர் செய்யாத ரெண்டு விதமா இருந்த பச்சாது வருதா இல்லைங்களா? இல்லாவே ரெண்டா இருந்தா ஒத்து எப்படி போகும்? فقوم عقلوا أنه واحد لكن لا يقدر على أن يحيي الموتى. இன்னும் ஒரு கூட்டம் விளங்கினார்கள், அவன் ஒருவன் தான், ஆனால் மரணித்தவைகளை மீண்டும் ஹயாத்தாக்கும் சக்தி அவனுக்கு இல்லை என்று விளங்கினார்கள். فردهم بقوله أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم. அப்பொழுது அவர்களுக்கு தன் சொல்லை கொண்டு மறுப்பு கூறினான், இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்தானே, அவன் அவைகளை போன்று மீண்டும் படைப்பதற்கு சக்தி இல்லாதவனா? சக்தி உள்ளவன் அல்லவா? இல்லை, அப்படி இல்லை. நிச்சயமாக அவன் சக்தி உள்ளவனாக இருக்கிறான், படைப்பாளனாகவும் படைத்தவற்றை அறியக்கூடியவனாகவும் அவன் இருக்கிறான். யாருக்கு பல்பாசி பாதல் மௌத்துல ஈமான் இல்லை, அவனுக்கு ஈமானே இல்லை. ஈமான் பில் ஆசிரா இருக்கும். ஆசிரல் ஈமான் இல்லை, மௌனே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு காலத்திலையும் மக்கள் புரட்சி பண்ணதும் நபிமார்கள் எதுவும் இதுல முக்கிய அறிஞ்சு மண்ணோட மண்ணா போனதுக்கு பிறகு மறுபடி பாசு அதுதான் விளங்கல. அதுதான் சொல்லிக்கலாம். நான் எவ்வளவு புதுசு புதுசா படைச்சுக்கிட்டே இருக்கேன். கட்டடத்தை இடிச்சு மேஸ்திரி டெமாலிஷ் பண்ணி புது கட்டடங்கள் இடிச்சு போட்டான். என்னப்பா எந்த கட்டடத்தை இடிச்சு போட்டேன்னு சொன்னா ஒரு 2 மாசம் பொறுத்து வந்து பாருங்க சொல்றாங்க. தங்க நகையெல்லாம் கொண்டு போய் உருக்கி தங்கம் வாங்கிக்கலாம் கோழி முட்டை பெருசுக்கு. ஏன்னா 100 நகை கொடுத்தா இந்த மாதிரி கோழி முட்டை ஆக்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் வாங்கினேன், எத்தனை டிசைன்ல நகை பாருங்களேன். அப்போ செயல்படக்கூடியவனுக்கு மீண்டும் மீண்டும் செய்யறது, அடிச்சு அடிச்சு செய்யறது இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் கூட ஆயிடுங்க. وقد خلقتك من قبل ولم تك شيئا. யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். நல்ல கேட்டு விட்டது. என்ன சொன்னதுக்கு பிறகு யோசனை சொன்னார். وقد خلقتك من قبل ولم تك شيئا. இப்படிதான் படைப்பேன். நீங்களே ஒரு கையா இல்லாம இருக்கிற படைச்சேன். அதனால அடைக்கிறது துடைக்கிறது கதாலிகல் மிஷூர் கதாலிகல் குருஜன். மழை பெஞ்ச உடனே பூமியில செடி குடியெல்லாம் முளைச்சிட்டு கதாலிகல் குருஜ். இதே மாதிரி உங்க குருஜ் அவருடைய பாசம் ஈசல் வர்ற மாதிரி தான் வருவாங்க. எனக்குன்னா ஒவ்வொரு இடத்துல எத்தனை லட்ச கபர்கள் தெரியாது. சிக்கந்தர் துல்கர்னா என்னுடைய தாயார் போய் சிக்கந்தர்னு இருக்காங்க. அவர்ல சத்தம் வந்துச்சா சிக்கந்தருங்கிற பேருக்கான மட்டும் 1000 பேர் அடங்கி இருக்கிறாங்க. நீங்க எந்த சிக்கந்தரை கூப்பிட்டு பூமியில மண்ணறை இல்லாத இடம் மாறி போயிடுதான். ஒரு சாயப்பை கஷ்டு நாயை பார்த்து உனக்கு வெக்கமாயிட்டு நீ எந்த மேலையும் மூத்திரம் மேய்ச்சிட்டா பரமஸ்தானம் தெரியாது பண்ணிட்டு ஒரு காலை கலப்பிக்கிட்டு செலுத்து மேல மரத்துக்கு மேல இப்படியா இருக்குது சாயப்பை கஷ்டம். அப்ப அவருக்கு நாய் பாஷையை வளர்ந்துவான். இப்ப நாய் பதில் சொல்லிச்சான், எழுதிருக்கிறாங்க. வெக்கமாயிட்டியான்னு கேக்குறீங்க. வெக்கத்தினால தானே நான் இப்படி செய்யறேன்.
நேரடியா மோண்டலான்னு கேட்டா மனுஷன் அடங்காத இடமே இல்லை. எல்லா இடத்துலயும் நல்லடியார்களும் சேர்ந்து அடங்கி இருக்கிறான். அதனால அவர்கள் மீது மோடுறது எனக்கு பிடிக்குது. அதனால நான் செலுத்தத மரத்துல அடிச்சுட்டேன். விளங்குதுதான். அப்புறம் இல்லாத இடம் எங்க இருக்கு? உலகம் எவ்வளவு காலமா இருக்கு, எவ்வளவு பேர் எல்லாம் படைச்சான், எவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவு பேர் வர போறாங்க. 4 மாசத்துக்கு அர்த்தமே இதை அடைக்கணும்னா அந்த நாளம மாத்தான் குசுல் ஆர்வம். உன்னுடைய சரீரத்துல எவ்வளவு பகுதி பூமி சாப்பிட்டு எனக்கு கணக்கு எனக்கு தெரியும். மையத்தை வெட்டி மண் வெளியில போட்டிருந்தாங்க, அந்த மண்ணு மலையில கரைஞ்சிருது இல்ல. இப்ப அந்த மண்ணு தானே இவன் பாடி, அதான் வெளியில போட்டாச்சு அர்த்தமே தடக்கிறதுக்கு. அது கழுவிட்டு எங்கேயும் போயிடுச்சு. எங்க இருக்கலாம் கபருங்கிறது இஸ்திலாஹுதான். இந்த ஆர்டியம் அந்த 6 நீள குழி தோன்றமே, இது பேரு சொல்றது கபர். பேரு ஹகீகத்துல கபர் தான். மனிதன் மகஷருக்கும் இந்த துனியாவுக்கும் மத்தியில மறைஞ்சு இருக்கிறாங்க. வராயும் பரதக்குணையிலா யோமி உபாசம் ஒரு திரை உலகம். எங்கெங்க இருக்கிறோம்? இப்ப நம்ம முந்தி எங்க இருக்கிறோம்? அமெரிக்கா கோதுமை சாப்பிட்டுருக்கோம், சிம்லா ஆப்பிள் சாப்பிட்டுருக்கோம், ஜப்பான்ல இருந்து வந்து ஒரு பழம் சாப்பிட்டுருக்கோம். அப்ப நம்மள எத்தனை நாடு மண் இருக்கு? அப்ப பல்வேறு பகுதிகளுடைய மண்ணு சேர்ந்துதாங்க இருக்கு. அதே மாதிரி மனுஷன் மறந்ததுக்கு பிறகு அவனுடைய மண்ணு எங்கெங்கயோ போயிடுது. சமயத்துல சில பேர் மண் வெட்டுற இடத்துல ஒரு மையத்துடைய சரீர காலோ இதோ மண்ணா போனது கேடுது. அவன் அதை சூழல வச்சு கல்லாக்கி ஊடு கட்டிடுறான். கபரு ஒரே மாதிரி இருந்தா நீங்க சொல்லுங்க. இறைநேச செல்வர்களான அவுலியாக்களுடைய கபரு அது கோரிகளாக கட்டி வச்சிடறாங்க. அந்த கபருக்கு தான் ஓரளவு நம்ம காலத்துல பாதுகாப்பாங்க. அதுக்கு முந்தைய அங்கே எத்தனை பேர் அடங்கி இருந்தாங்க தெரியாது. காபத்துல்லாவுக்கு அந்த ஜம்சம் கிணறு போனவங்களுக்கு தான் தெரியும். அது ஜம்சம் கிணறு காபத்துல்லாவுக்கு இடையில ஒரு இடம் இருக்கு. கிட்டத்தட்ட 300 நபிமார்கள் அடங்கியிருக்கு. நபிமார்கள் அடங்கி இருக்கிற விளங்குங்களா? அதனால பூமியில மறைச்சிக்க வேண்டாம். சில பேர் பூமி திங்கிறது, நபிமாருடைய சரீரத்தை அடிச்சாம பூமி திங்கிறது ஹராம் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க நான் ஒட்டுமொத்தமா நான் இல்லை இருக்கிறது அவன் தான் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஆளை அழிக்க வேண்டியது இல்லை. அவனும் இருக்கிறான் நானும் இருக்கிறேன்னு அடுத்தமா பேசிக்கிட்டு இருந்தா அழிச்சே காட்டுவான். இப்ப எங்க இருக்கிற பையனை சொல்லு, லிமனில் முல்குல் யௌம், எல்லாத்தையும் அழிச்சுட்டு சொல்லுவான். நான் நீ சொன்னவெல்லாம் எங்க யாருக்கு இன்னைக்கு ஆட்சி அதிகாரம்? அவனே சொல்லிக்குவாங்க லில்லாஹி வாஹிதில் கஹார். அதனால நாம இருக்கிறோம்னு சொல்றதுனாலதான் அழிவே வரும். இல்லைன்னா அழிக்கணும் அவர்கள் அவசியம் தான். அடுத்த சூரத்து கொண்டு வரணுமா? இப்பவே அவர் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் கேளுங்க. மனிதன் என்னுடைய ஆராய்ச்சிப்படி மனிதன் மண்ணை தான் உண்ணுகிறான். மனிதனுடைய மூளையும் மண்ணுதான். என்னடா மூளை மண்ணா கட்டியாடான்னு கேட்கற பாருங்க. அது ஒண்ணு போய் தப்பான கேள்வி. மண்ணே தாங்க. ஆழம் இது அனுஷாக்கும் மேல லாபம். இந்த மண்ணுல இருந்து உங்களை படைச்சாரு அப்பவே ஒண்ணு ஒரு தெரியும். ஆதி மனிதரை மண்ணார படைத்தான். கலக்கல் இன்சான மின் தீன் கலக்கல் இன்சான மின் உற்பத்தி. அதற்கு பிறகு முத்துவா படைத்தான். ஆக முத்துவா எங்கே வந்துச்சு? மண்ணும் தண்ணியும். கீழே மண் இருக்கு, மேலே தண்ணி இறங்கு. அல்லாஹ் இந்த தானியங்களை உண்டாங்க. 3வது வஸ்து வருது. பழங்கள் வருது, கீரைகள் வருது, காய்கறிகள் வருது, தானியங்கள் வருது. அதை மனுஷன் சாப்பிட்டது செமிச்சு போய் ஆகாரம் செமிச்சு ரத்தம் ஆயிடுது. ரத்தம் கன்வெர்ட் ஆகி விந்தாகுது. விந்து தாயுடைய கருவில் போய் 40 நாளைக்கு விந்தாவே தங்குது. திரும்ப ரத்த கட்டியா மாறி மறுபடியும் சத கட்டியாகுது. ஆக ரொட்டேஷன். இப்ப மனிதன் கழிவு பொருள் இருக்குல்ல, மனுஷன் கழிச்சதெல்லாம் இருக்குங்க. இப்ப அது எல்லாம் உலகம் உண்டான நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் அது அழியாம அது மறையாம அப்படியே இருக்குமே. ஆனால் யாரு குடியிருக்க முடியும்?
இப்ப சொல்றாங்க இந்த என்ன அந்த புகை என்ன சொல்லு அதுக்கு ஒரு பாஷை இருக்கு, டெக்னிக் பாஷை இல்ல கண்ணா. இல்லம்மா, மாசு கட்டுப்பாடுங்கிறாங்க. பொல்யூஷன் இப்ப அது எவ்வளவு பெரிய விபரீத வேலைகளை செஞ்சிருக்கு. தொலை போட்டுருச்சுங்களே, 13 கிலோமீட்டர் அகலத்துக்கு தொலை போட்டுருக்கு. இப்படி செங்குத்தா அகலத்துல இல்ல, 2-3 இடத்துல ஓட்ட விழுந்துருக்கு. ஒவ்வொரு இடமும் எவ்வளவு திக்னஸ் இருக்கு, 13 கிலோமீட்டர் திக்னஸ் இருக்குங்கிறாங்க. பேப்பர்ல வர்ற செய்தி. இப்ப பொல்யூஷன் இடையூறு செய்தி இல்ல. மனிதன் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சாப்பிட்டு கழிச்சது இருக்கு பாருங்க. மனுஷன் மூத்திரம் பெய்யல, நாய் மூத்திரம் பெய்து, கழுத மூத்திரம் பெய்து, குதிரை மூத்திரம் பெய்து, மாடு மூத்திரம் பெய்து. இந்த பெய்த மூத்திரங்கள் எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே தங்கி இருக்குமே, ஆனால் யாரும் வாழ முடியாது. அது சுகூர் வர்ற வரைக்கும் தான். அதற்கு பிறகு அது கன்வெர்ட் ஆயிடுது பாருங்க. அதே மாதிரிதான் மனுஷன் கடிச்ச மலம், மாடு போட்ட சாணி, ஒட்டக போட்ட சாணி, மான் போட்ட சாணி, ஆடு போட்ட புழுக்கு எல்லாமே இவ்வளவும் அது அப்படியே தங்கி இருக்குமே. ஆனால் ரொட்டேஷன்ல கொண்டு வர. இப்ப இன்னைக்கு பார்க்கும்போது சார் இல்ல, இஃப்தார்ல பார்த்தோம். நம்ம உட்கார்ந்துருக்கு சுண்டலா, உட்கார்ந்துருக்கு பழைய, உட்கார்ந்துருக்கு பஜ்ஜியா, உட்கார்ந்துருக்கு திராட்சை பழம் வந்துருக்கு, ஆப்பிள் பழம் வந்துருக்கு, ஆரஞ்சு பழம் வந்துருக்கு, எல்லாம் நவதான் நவ வகை. நாளைக்கு உருமாறுது இல்ல, உருமாறுறது பூமிக்கு போகுது இல்ல, பூமி மறுபடியும் புதுப்பிச்சிருது. நம்ம கண்ணு உஜூத்தா, அதாவது தாத்பரியம் சொல்லுவாங்க. फनाए आलम को बकाए आलम में, बकाए आलम को फनाए आलम में, ये वजूद का तकाजा है. அதனால சானியாக ஒவ்வொரு செய்யும் இல்லைன்னு சொன்னா அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் பெஞ்ச மூத்திரம் எங்க இருந்து மூத்திரம் நாடுமா இருக்கும். கழிச்ச மலம் எல்லாம் அப்படியே இருக்குமே, ஆனால் மாறிடுது. ஆகையினால மறுபடியும் அது உணவுல கலக்கலன்னு சொல்ல முடியாது. அவங்க அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அவங்கள வச்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரி அவங்க பேசக்கூடாது. அவங்களுடைய ஆராய்ச்சி என்னன்னு தெரியாது. இந்த வயல்ல போட்ட சாணி எல்லாம் எங்கே போச்சு? அதுக்கு பரிச்சை முச்சோடு குழி வெட்டி தேக்கி வச்சு சாணியை கொண்டு போட்டு நொங்கு நுரைமா நொதன்னு இருக்குல்ல, எங்கே போச்சு? வயல்ல காணும். அதனுடைய சத்து பொருளை வயல் நெல் செடி எடுத்துருக்கீங்க. விளங்குங்களா? என்ன காட்டுறான்ல, அந்த நஜீஸில் இருந்து இந்த மலர்ந்த மலத்தை, இந்த உயர்ந்த வஸ்துவை உற்பத்தி செய்வோம். செத்ததுல இருந்து உயிர் உள்ளதை கொண்டு வருவாங்க. அதனால குப்பை கூடம் எல்லாம் மடிச்சு போனது எல்லாம் வயல். டிராக்டர் சாணி எல்லாம் கொண்டு கொட்டுறாங்க. அதுல இருந்து வரக்கூடிய செடிகளை எப்படி கொண்டு வரலாம்? ஒரு சூரத்தை உஜூது மறைக்க ஒரு சூரத்தை உண்டாக்குறாங்க. உஜூதுடைய கமால். பக்தர்களுடைய அபிப்பிராயம் தப்பாக இருந்தால் அதை தாங்க தெளிவுபடுத்த முடியாது. நீங்க விவசாய அதிகாரி அதிலே காலம் எல்லாம் ஊறி போன உஜூத விளக்குறவங்களுக்கு செய் வந்த செய் அப்படியே இருந்துடுறாங்க. அது உஜூதுடைய கமால்னா செய்ய பானியாக்கிட்டே தள்ளிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் இந்த தள்ளி பானியா போச்சு பாருங்க, அது மறுபடியும் வேற சூரத்துல வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதனால நீங்க ஒண்ணு அது வழங்கி போறீங்க. ஜென்மம் அது இல்லை, ஓடுறது போயிடுச்சு, அது பானியா. அடுத்தாப்புல இன்மாத்திர சூரத்தை விட்டும் அதுக்கு மக்காவா இருந்தாலும் அது தோல்ல விட்டோம். இல்லம்மா, கழிவு பொருள் மறுபடியும் உணவு பதார்த்தங்கள்ல சேரலைங்கிற கொள்கை உங்களுக்கு தான். அதுட்டையும் சேர்க்கலாம், அதுட்டையும் சேர்த்தேன், அதுட்டையும் சேர்ந்த யாரும் திங்க முடியாது. அது அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்தி, ஏன்னா அது உஜூதாவே இருக்கிறதுனால இந்த உருவத்தை வேற உருவத்தை
قوم نقلوا أنه واحد لكن لا يقدر على يحيي الموتى. இன்னொரு கூட்டம் விளங்கியது அவன் ஒருவனாக இருக்கிறான், ஆனால் மூத்தானதை ஹயாத்தாக்குகிற ஆற்றல் இல்லை என்று விளங்கினார்கள். பரத்தம் பௌதிகி அவரை செல்லதை கடக சமாவாசி வந்தவரின் அதான் எவ்வளவு எதிலும் என்ன இந்த வானம் பூமி எல்லாம் படைத்தவன் அவர்களை போன்று இன்னொன்று உண்டாக்குவதும் சக்தியற்றவனா? பலா, அப்படி இல்லை. ஒவ்வொரு பந்தாக்குள் அடி அவன் மிகப்பெரும் படைப்பாளனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்ற சொல்லிலே அவர்களுக்கும் இறைவன் மறுப்படைத்தான். நிலையோ புதிதாக உண்டாக்குவதை விட அவற்றை மீண்டும் உண்டாக்குதல் அவனுக்கு மிக லேசானதா இருக்கும். புது கட்டணங்கள்னா அதை விட ஃபைனா நகையை அழிச்சு விட்டு தங்கமா உரிக்கணும், அதுக்கு பிறகு புது நகை செஞ்சு அது அதை விட டாப்பாங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அல்லாஹ் தஆலா அஹ்வான் தான் மினல் இருந்தா ஆரம்பத்துல படைச்சேன்னா அதை விட எனக்கு லேஸ் தான். ஆக இந்த ஹக்காயத் இல்லாத மனுஷனுக்கு அந்த வசுவாஸ் போவார். ஏன்னா ஒவ்வொரு காலத்திலையும் மக்கள் முரண்பாடு செஞ்சது அந்த வகையில். செத்து மடிச்சு மக்கி மண்ணோட மண்ணா போனதுக்கு பிறகு மறுபடியும் எழுப்பாடு சொல்லிங்களா அது எப்படி? அதுலதான் மக்கள்லாம் ஈமான் கொள்ளாம ரொம்ப பேர் அழிஞ்சு போனாங்க. நம்ம உங்களுக்கு மசாலா அடிச்சு உஜூதுல வந்து காட்சி அடிக்கிறோம், உஜூது காண அடிச்சிடும். உருவத்தை ஆழ்த்திருங்க. உருவம் இலுமல இருக்கிறதுனால உஜூதுல இருந்தாகணும். ஸ்கிரீன்ல சினிமா ஸ்கிரீன்ல நிறைய போயிட்டே இருக்கு. மறுநாளை படம் காட்டுறான். ஏன் நேத்தா எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னா எங்க போயிடுச்சு? திரையில போயிடுச்சு, பிலிம்ல இருக்குல்ல. அதனால மஹ்லூக் எல்லாம் இல்ம ஹக்குது, அது இங்கேயும் போறது. இதுவரைக்கும் வந்த மஹ்லூக் இருக்கு, வரப்போற மஹ்லூக் இருக்கு. அதனாலதான் மாலா தாளம் சொல்றேன். வல் கைல வல் பிகால வல் ஹமீர் அலி தர்க்க பூஹா வசீனா. உங்களுடைய வாகனமாக உங்களுக்கு அலங்கார பொருளாகவும் இருக்குது. குதிரை, கோவேரி கழுதை, ஹமீர், ஒன்னாவுட்டு கழுதை. இது எப்படி வாகனமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு போயிருக்கு. விஜயகாந்த் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு ஆளுக்கு பார்த்தா மதுரகார மாதிரி இருக்கு. கைதியை உருட்டி கட்டியிருக்காரு, வாழவர்கள் பார்க்கணும். அதை கண்டைக்கு இருக்கு. மேல ஒரு பனியன் தான் போட்டுருக்காரு, கையில ஒரு கம்பு வச்சிருக்காரு. அந்த ஹமீர்ல தான் வர்றாரு. சும்மா ஜம்மு ஜம் ஜம்மு வர்றாரு. ஜம்மு வெள்ளக்காரங்க சொந்தம் போயிட்டு போயிட்டு இறங்கினது கழுதையில ஏறினது பென்சில். அவ்வளவு முன்னேற்றம் 25 வருஷத்துக்கு. ஆக வாகனமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது என்னன்னா கைல் பிகால் ஹமீர் தரக்க பூஹா வந்தீர். உங்களை சுமப்பதற்கும் உங்களுக்கு அலங்காரம் சொல்லிட்டாண்டா மாலா தாரம். இன்னும் நீங்க அறியாதெல்லாம் படைப்பாங்க. இந்த இடத்துல வரல. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் இந்த குதிரை கோவேரி கழுதை இந்த வகையில வாகனங்களாக வேற எதுவும் வந்தா ஸ்கூட்டர் தான் வந்திருக்கு, மோட்டர் பைக் தான் வந்திருக்கு, கார் தான் வந்திருக்கு, பிளைட் தான் வந்திருக்கு. அப்ப நல்லா தெரியுது மாலா தாதம் வந்து இந்த வசதிகள் தான் சொல்லியிருக்கலாம். 1400 வருஷங்களுக்கு முன்னாடி ஜாடு காமிச்சுட்டான். இப்போ வாகனமா இதை கொடுத்துக்கிறேன், குதிரையே கழுது. போக போக உங்களுக்கு வாகனமா கொடுப்ப பாருங்க, படைப்பேன். அல்லாஹ் காலிக்னு சொன்னா மனுஷன் யாரு? खलीफतुल्लाह मज़हरे खालिक सुभान अल्लाह उसके सिफत खालिकियत का मज़हर है भैया. அதனால ஜெர்மன்காரன், அமெரிக்காக்காரன், ஜப்பான்காரன், பிலிப்பைன்காரன் எல்லாமே ஏரோப்ளேன் செய்யணும். நாம என்ன நினைச்சுக்கிறோம், அமெரிக்காக்காரன் கிட்டிக்கிறேன் அவனை ஹலீஃபாவை வச்சு பிரதிநிதியை வச்சு பாரு. அவன் வந்து எஜமானுடைய ஆட்சி, அவனுடைய அத்தாட்சியார், அவனோட புத்தகத்துக்களை நிரூபிக்கிறாங்க. கொடுத்து அல்லாஹ் எல்லா